காவேரி வந்து விஜய் கிட்ட வந்து பேச முடியாம தவிக்கிறாங்க. அதே மாரி விஜயும் ரொம்ப டென்ஷன் ஆயிறாரு. நடந்த விஷயத்த எல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, ரோட்லயே வந்து மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காரு. இங்க ஒரு பக்கம் வந்து என்ன பண்றாரு, நம்ம வந்து குமரன் வந்து விஜய் எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டுருக்காரு. இந்த சூழ்நிலை விஜய் வந்து ரொம்ப டென்ஷனா இருக்காரு. அதனால வந்து ஃபோனே எடுக்காம ரோட்ல உட்காந்துட்டு அப்படியே வந்து செம்ம டென்ஷனா வந்து பயங்கரமா வந்து கத்தி, "காவேரி ஏன்டி இப்படிலாம் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டுருக்காரு. இங்க வந்து விஜய் வந்து ரொம்ப பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு பன் வாங்கி சாப்பிட்டுட்டுருக்காரு. அப்ப கரெக்ட்டா வந்து பார்த்துடுறாரு. காவேரியோட அந்த வாய்ஸ் மெசேஜை வந்து கேட்டுறாரு. கேட்டுட்டு வந்து அப்படியே சந்தோஷம் தாங்க முடில. "காவேரி நிஜமாவே வீட்ல சொல்லிட்டியாடி? ஐயோ! எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்க என் செல்லம். ஐயோ! என் பொண்டாட்டி கலக்குறாளே! இது கூட தெரியாம அவகிட்ட கோவப்பட்டு நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேனே! ஐயோ! நான் ஒரு முட்டாள். நான் ஏன் தான் இப்படி இருக்கனோ தெரியல. சின்ன விஷயத்துக்குலாம் இவ்வளோ டென்ஷன் ஆயிட்டேன். என் பொண்டாட்டி என் மேலே எவ்வளோ பாசமா இருக்கா. அவ எப்படிலாம் மெசேஜ் வந்து சாரி சொல்லி அனுப்பிச்சிருக்கா. இதுக்கப்புறம் இப்படி நடந்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா. அவ என்ன டென்ஷன்ல இருந்தாலோ பாவம் அவள போய் நான் இப்படிலாம் பண்ணிட்டேனே! முதல்ல என் பொண்டாட்டியும் என் புள்ளையும் போய் பார்க்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சந்தோஷமாக கிளம்பி வராரு. இங்கே வந்து விஜய் வந்து இந்த மாதிரி நாங்கள் எவ்வளோ தேடி பார்த்தோம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. குமரன் விஜய் வந்துடுறாரு. விஜயை பார்த்துட்டோன்னு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. "வாங்க தம்பி உள்ள" அப்படின்னோடனே அப்படியே எக்ஸைட் ஆகிறாங்க காவேரி. விஜய் பார்த்துட்டு அப்படியே ஓடி வராங்க. ஓடி வந்துட்டீங்களா அப்படின்றாங்க. "நான் வந்துட்டேன் காவேரி" அப்படி சொல்லிட்டு அப்படியே கையை பிடிக்க போகிறாரு. உடனே அவங்க அம்மா பார்த்துட்டு அமைதியாகிறாரு. காவேரி வேறு வழி இல்லாமல் நகர்ந்து போகிறாங்க. அடுத்து வந்து "உங்ககிட்ட பேசணும் தம்பி, அதான் வர சொல்லியிருந்தேன்னு." "சொல்லுங்க அத்தை" அப்படின்றாங்க. "அத்தைன்னு கூப்பிடலாம்ல" அப்படின்றாங்க. கூப்பிடலாம் தம்பி" அப்படின்றாங்க. "உட்காருங்க தம்பி" அப்படின்னோடனே, "இவ்வளோ நாள் வந்து உங்களை நான் எவ்வளோ வந்து கஷ்டப்படுத்தியிருக்கேன். உங்களை வீட்டை விட்டு போங்கன்னு கேட்டிருக்கேன். நீங்கள் தேடி தேடி வரும்போதெல்லாம் உங்களை அவமானப்படுத்தியிருக்கேன். அதெல்லாம் மனசில் வச்சுக்கின்னு என் பொண்ணு பழி வாங்கிடாதீங்க" அப்படின்றாங்க. "ஏன் அத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. நீங்கள் அப்படியே பழி வாங்குற மாதிரி தான் இருக்குது எல்லாமே. குழந்தை உருவாயிருக்குன்னு தெரியும். இந்த அளவு இருக்குது, 2 பேருமே சொல்லலை. சரி இந்த அளவு குழந்தை உருவாயிருக்கு, நீங்கள் ஒரு அப்பாவாயிட்டீங்க. என் பொண்ணுக்கு ஏதாவது சொன்னால் உங்களை வெறுப்பேற்றினான்னா டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிடுவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு விஜய் பயங்கரமாக அதிர்ச்சி. "நீங்கள் என்ன சொல்கிறீங்க அத்தை?" அப்படின்னோடனே, ஏன் உங்களுக்கு எதுவும் தெரியாதா? நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு நீங்கள் எல்லாம் வந்து சம்மதிச்சு தான் டைவர்ஸ் நோட்டீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். விஜய்க்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய விஷயத்தை நாங்கள் எப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி சொன்னாங்க" அப்படின்னோடனே அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக இருக்குது விஜய்க்கு. "நீங்கள் என்ன சொல்கிறீங்க?" அப்படி சொன்னோன்னா, "ஆமாம், உங்கள் பாட்டியும் உங்கள் வந்து சித்தியும் வந்தாங்க. டைவர்ஸ் பேப்பர் எடுத்துன்னு காவேரி சைன் பண்ண சொல்லி ரொம்ப தொல்லை பண்ணாங்க. அதுக்கப்புறம் காவேரியை நானும் வந்து கையெழுத்து போட சொன்னேன். அதுக்கப்புறமா தான் இவ்வளவும் நடந்தது. அப்போ தான் இவ சொன்னா எல்லா விஷயத்தையும். இவ்வளோ நாள் மறைச்சி வச்சுருந்தா 4 மாதமா வயிற்றுல புள்ளைய வச்சு நீ என்ன ஆட்டம் ஆடினா இவ" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியெல்லாம் திட்டுறாங்க. உடனே வந்து "காவேரி எதுவும் சொல்லாதீங்க. அடுத்தடுத்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அவளும் என்ன பண்ணுவா? அதை தான் நாங்களும் சொல்லிகிட்ருக்கோம். தொடர்ந்து பிரச்சனை வந்துட்டுருக்கு. இப்போ தான் காவேரி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கா. இப்போது மறுபடியும் பிரச்சனையில் போய் மாட்டிக்க முடியாது இல்லையா?" அப்படின்றாங்க. "நீங்கள் என்ன சொல்கிறீங்க அத்தை? எனக்கு ஒன்றும் புரியல" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. "நான் புரிகிற மாதிரியே சொல்கிறேன் தம்பி. உண்மையிலேயே வந்து குழந்தை உண்டானதுக்கு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். உங்கள் கூட காவேரியை சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம்." அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கும் காவேரிக்கும். ஒருத்தர் பார்த்து அப்படியே வந்து பூரிச்சு போகிறாங்க. ஆனால் அது நடக்குமான்னு தெரியலையே அப்படின்னோடனே ஒன்றும் புரியல விஜய்க்கு. "நீங்கள் என்ன சொல்கிறீங்க அத்தை? ஏன் நடக்காதுன்றீங்க? இப்போ உங்கள் வீட்டில் ரொம்ப கோவமாக இருக்காங்க. இந்த மாதிரி வந்து பேசிட்டு போனாங்க டைவர்ஸ் பற்றியெல்லாம். இந்த நிலைமையில் உங்கள் வீட்டில் நான் காவேரி அனுப்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நல்லபடி காவேரியை பார்த்துப்பாங்கன்னு என்ன நம்பிக்கை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லை அத்தை, அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி வந்து காவேரி உண்டாயிருக்க விஷயம், காவேரி ப்ரெக்னன்சி விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. எங்கள் பாட்டி எங்கள் தாத்தாலாம் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக காவேரிக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. முதல்ல உங்கள் வீட்டில் போயிட்டு சொல்லுங்கள். நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பற்றி பேசுங்க. ஒரு முடிவுக்கு வாங்க. உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து என் பொண்ணை வந்து முறைப்படி கூட்டின்னு போனால் நான் அனுப்புகிறேன். இல்லைனா என் பொண்ணு ஏன் கூடவே இருக்கட்டும்" அப்படின்னுறாங்க. அதை கேட்டு விஜயும் காவேரி என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு